நர்மதேகர் நர்மதே வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. இன்னைக்கு டேட் 14 டேட் 12/12/2024. நாம மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடைசி மாவட்டமான நந்தூர்பார் மாவட்டத்தில் பிங்கர் ஜான் என்ற கிராமத்தில் இருக்கோம். ஓம்கார் சேர்ந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 14 நாள் ஆயிடுச்சு. 280 கிலோமீட்டர் நம்ம கடந்திருக்கோம். நடந்து இன்னைக்கு இந்த பிங்கர் ஜான் கிராமத்தில் நான் தங்கியிருக்கேன். இந்த இடத்த பாருங்க, நான் படுத்த அந்த இடம். ரொம்ப இனிமையா இருக்கு, அனுபவமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் சுற்றுச்சூழல் புதுசாக இருக்குது. நேற்று ரொம்ப மோசமாக இருந்துச்சு தமிழோட. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பங்களாவை கொடுத்துருக்காங்க தங்குங்கன்ட்டு. அந்த மணி இப்போ சொல்ல மாட்டேன், மணி 4:20 காத்தால. பல்லெல்லாம் விளக்கியாச்சு. அடுத்த கிராமத்துக்கு போகணும். புனித நர்மதை இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் ஓடுது. அந்த பாதை ரொம்ப கடினம், அங்கே யாரும் போக முடியாது. ஏன்னா பேக் வாட்டர் சொல்லக்கூடிய தண்ணி நிறைய தேங்கி நிற்கிது. அதனால அதான் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அங்கே பெரிய மலை ஒன்று இருக்குது, காத்தால காட்டுறேன். அதுக்கு தள்ளி தான் நர்மதாறு ஓடுது. இந்த மலைகள் எல்லாம் முன்னாடியே சொன்னாப்புல, நம்ம பள்ளிக்கூடத்தில் காலேஜ்லையும் படித்தாப்புல, சத்பூரா எனும் சத்பூரா எனும் மலைத்தொடர் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆளை போட்டு உருக்கி எடுத்துருச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே கிட்டத்தட்ட 5 நாளாக இதில் தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அப்படியே மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இடையில ஒன்றுமே இல்லை. மக்களுடைய வாழ்வாதாரம் இப்போ தேவைன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ அதுக்கு முன்னாடி அவ்வளோ மோசமாக இருந்திருக்குது. அதோட தொடர்ச்சி இன்னமும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் முன்னேற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களுடைய நம்மளுடைய வரவேற்கிறதுலாம் ரொம்ப, நம்ம எம்பியில் பார்த்த வரவேற்பு இங்கே இல்லை. மக்கள்கிட்ட ஓடி வந்து உதவி செஞ்சாங்க. இங்கே அப்படி கிடையாது, என்னான்னு தெரியல. அப்படி இருக்குது. நான் தங்கியிருக்கிற இடம் இதுதான். இதுவே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இந்த இடம். நேற்றுலாம் பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 3 நாளாக பவரே இல்லை, எலக்ட்ரிசிட்டி பவரே கிடையாது. வர வழியிலாம் எங்களுக்கெல்லாம் டப்பு நின்றுடும். அதனால் மொபைல்லாம் எல்லாம் சார்ஜெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எங்கேயாவது கிடச்சிச்சினாக்கா சார்ஜ் ஏற்றிக்கிறது. இப்போ தான் இந்த இடத்துல தான் தங்கியிருக்கோம். நேற்றுக்கு கடைசி இதில் பார்த்துருக்கலாம், காலில் கட்டு போட்டு நடந்தது. என்னடா சரவணன் கட்டு போட்டு நடந்திருக்கானே, என்னாச்சுன்னு பதறி போயிருக்கலாம். உண்மைதான். அது செருப்பு போட்டு கட்டியானுச்சு. அது கட்டி உடஞ்சி புண்ணாயிடுச்சு. புண்ணு சீக்கிரம் ஆறவே மாட்டேங்குது. அதில் டாக்டர் உடனே கட்டு போட்டார், மண்ணு படாத வரை வச்சுக்கோங்கன்ட்டு. இன்னொரு கட்டி கிளம்பி இருக்குது. இப்படியே கால் மட்டும் ரொம்ப நடக்க முடியாத அளவில் வேதனையாக இருக்குது. அவ்வளோதான். கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் இல்லையா. ஸோ வாங்க, இன்றைக்கி தேதி வந்து 3/12/2024, டேட் 3/12/2024, டே வந்து 14 இருக்கும். ஓகே.
நம்ம இப்போ மூழ்கிங்கிறதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முக்கியமாக மகாராஷ்டிரா இன்றைக்கி தாண்டிடுவோம். மகாராஷ்டிரா பார்டரை முடிச்சுட்டு குஜராத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருவோம். ஓ இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மகாராஷ்டிரா பார்டரையும் முடிச்சுட்டு குஜராத் பார்டர் போயிடுவோம். குஜராத்துக்கு பார்டர் போயிடுச்சுனாக்கா இது வரைக்கும் எனக்கு மொபைல் பேசுறது 5 நாளாக என்னோடய வேலையே செய்யலை. மீன்ஸ் ரேஞ்சு கிடைக்கல. அங்கே போனால் கிடைக்குங்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. என் கூட இனிமேல் பயணத்தை தொடங்குங்க. நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. இது எனக்கு ஒரு புது அனுபவம். த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க. டே 14 டேட்டு 3 டிசம்பர். மணி காத்தால 5:05. नर्मदे हर भगवान नर्मदे हर. बिजेरी गांव हान तालुका अक्कलकुवा जिल्हा नंदुरबार. ரெண்டாவது இரவு வந்து தங்கியிருக்கோம். மணி 5:10. अरे और क्या पानी जा रहा है फालतू. बढ़िया मौका नहीं मिलेगा नहाने का. ठंडे पानी मिलते हैं या तो गर्म पानी आ रही है. नमस्कार. किधर पानी चालू हो गया? पानी किधर चालू हो गया? कुलचाची काताल अंजेगलावुदु कुलचाची पीछे माताजी लेट नहीं आती है पीछे. नर्मदे हर बघा. மணி 6:45. வெடிச்சிட்டு இருக்கு காத்தால. மாமரம், மலைகள், சத்பூரா மலைகள், இடையில சப்போட்டா பழம், சீத்தாப்பழம் எல்லாம் இருக்கு. ஒரு ஆறு ஓடுது இடையில. குளிர்ந்த காற்று, புதுமையான அனுபவம். இந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மார்வலஸ், வண்டர்ஃபுல், அற்புதம், பிரமாதம்.
இது அது ஒரு ஆறை பார்த்தாக்கா அந்த நதிக்கு நீருக்கு அந்த ஆறுக்கு ஒரு சூடம் கொளுத்தி வணக்கம். குடிக்கிறாங்க பாருங்க. காலில் அடிபட்டு இருக்குது, அது புண்ணு இருக்குது. சத்புரா ரேஞ்ச். ஓகே பாருங்க. பெண்கள் चतुरानन पंचानन राधे बोले पंचानन राधे हंसासन गरुड़ासन हंसासन गरुड़ासन वृषवाहन साधे ओम हर हर महादेव दो भुज चार चतुर भुज दस भुजाति सोहे बोले दस भुजाति सोहे तीनों रूप निरखता का रूप निरखता त्रिभुवन जनम ओम हर हर महादेव. தண்டம் அது நர்மதை நீர், நர்மதை புகைப்படம். இன்னும் வந்துட்டு இருக்காங்க பாருங்க பெண்கள். நான் ஒண்டி வரலங்க, அவ்வளோ பேர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நான் என் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. இது மலைத்தொடர் நர்மதே ஹார். நர்மதே ஹார். பாரு காலம்பரம் குளிச்சிருப்பாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற நதியில் பூஜை பண்ணுறாங்க. இது ஒரு களம். நாம் இப்போது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கடைசி கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் 4 மணி நேரத்தில் நம்ம மகாராஷ்டிராவோட எல்லையை கடந்துருவோம். அடுத்து குஜராத் எல்லை. ஆனந்தமாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது. புனித நர்மதை நதியை வலம் வரும் 14ஆம் நாள் இனிமையாக தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட எம்பியில் ஆரம்பித்து மகாராஷ்டிரா முடிய போது 310 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம நடந்தது. எப்படிங்க, நவம்பர் 20ஆம் தேதி நம்ம நடந்தோம். ஏகாந்தமாக இருக்குங்க. அப்படியே அப்படியே இங்கேயே இந்த வீட்டிலே தங்கிடலாம் போல் இருக்குது. நல்ல காற்று, டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது. வயல் வெளிகள் இந்த வேலை பார்க்குறாங்க பாருங்க. நர்மதே ஹார். யா 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 லவுக்கர் யா. ஆறு எப்படிங்க
நான் ஒரு 310 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். நவம்பர் 20ஆம் புறப்பட்டு இன்றைக்கி டிசம்பர் 3. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது. வாங்க. மணி 8:30 வடப்பல்லுங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 13 கிலோமீட்ரு. சத்புரா ரேஞ்ச் உண்மையிலே கடினமாக இருக்குது. இதுக்கப்புறம் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் நர்மதை நதி ஓடுது. அந்த மலைத்தொடரையும் பாருங்கள். அதுக்கு கீழே தான் நர்மதை நதி ஓடுது. அங்கெல்லாம் போக முடியாது, பேக் வாட்டர் இருக்கிறதுனால. எல்லோரும் இப்படி தான் போயிட்டுருக்காங்க. நர்மதை நதிக்கு மேலே கரையை கலந்தீங்கன்னாக்கா அது அப்படியே வடக்காயிடுது. அது விந்திய மலை. இது போய் மோதிர இடம் மேற்கு தொடர்ச்சி மலை. கன்னியாகுமரி இதை போகுது பார்த்தீங்களா, மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகே. இதோ போயிட்டுருவாங்க பாருங்கள் மக்கள்லாம், பெண்கள். சத்புரா மலைத்தொடரில் நம்ம இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 12 கிலோமீட்டர் மகாராஷ்டிரா பார்டர் எல்லை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குஜராத் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மிக சீக்கிரம் அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி. நீர் வாழ்க, நீரே வாழ்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஸ்த் மதராசி யூடியூப் சேனல். இது ஒரு புதிய அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் நடந்திருப்போம். என்னங்க, எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. 320நாக்கா எங்கள் தஞ்சாவூர் கரந்தையிலிருந்து சென்னை என்பது 320 கிலோமீட்டர். தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு போயிருக்கேன் நடந்து. எத்தனை நாளில்? 14-15 நாளில். சாதாரணமாக இல்லை, மலை, முகடு, மேடு, பள்ளம், வயல்வெளிகள் இதனிடையே. நர்மதே ஹர். மீண்டும் மீண்டும் நர்மதை போற்றி, காவேரி தாயே போற்றி. நர்மதையும் காவேரியும் சிஸ்டர்ஸ், சகோதரிகள். என்னுடைய மண்ணான காவேரியில் பிறந்த இந்த மைந்தன், அவளை எப்போதும் போற்றுவேன், எப்போதும் வணங்குவேன். அவளுக்கும் எனக்கும் தெரியும் அந்த பந்தம். அவளையும் நர்மதையும் வலம் வரும் பாக்கியத்தை எனக்கு இறைவன் அளித்திருக்கிறான். நான் மட்டும் நடக்கவில்லை, வருடந்தோறும் 12,000 மக்கள் இந்த புனித பயணத்தை தொடர்கிறார்கள். அதில் நானும் ஒருவன். இதுவரை நான் ஒரு தமிழர்கள் கூட சந்திக்கவில்லை. ஆனாலும் ஒரு 20 பேர்னாச்சும் இந்த வருஷம்
நர்மதை நதியை வலம் வரும் புனித யாத்திரையில் இருப்பார்கள். அவங்களாம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துடுவாங்க. நான் சரவணன் இல்லையா, சரவெடி இல்லையா, படன்னு பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்காக காட்டுறேன், நீங்களும் இங்கே வந்து செய்யலாம். இல்லையா, நம்ம காவேரி நதியை முக்கம்புல பிரியுதா கொள்ளிடம் காவேரி, அங்கேருந்து தொடங்கி பூம்புகார் வரைக்கும் அப்படியே வலது பக்கம் தொடங்கி இடது பக்கமாக வந்து முடித்தா கூட அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம காவேரியை அப்படின்னாச்சும் வணங்கி அது ஒரு அமைப்பாக ஒரு இயக்கமாக வச்சு போகிற வழியிலெல்லாம் மரங்களை நட்டும் கழிவறைகளை அமைத்தும் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த எண்ணத்தை உங்கள்கிட்ட இப்போ பகிர்றேன். நம்மளால் தலைக்காவிலேருந்து வர முடியும். அட்லீஸ்ட் முக்கம்புலேருந்து ஆரம்பித்து பூம்புகார் வரைக்கும் வந்துட்டு அப்படியே திருப்பி இப்படி ஏறி இடது பக்கமாக வந்து திருப்பி முக்கம்புலேயே முடித்து அதுக்கு ஒரு பேரை வச்சு ஒரு நம்ம நடக்கிறதுல ஒரு காரியம் இருக்கணும். போகிற இடங்கள்லாம் மரங்கள் நடணும், டாய்லெட்டை கட்டி கொடுத்துக்கணும், பணத்தை கொடுத்து கட்டிக்கங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த போகிற வழியில் நான் பார்த்துருக்கேன், வயல் வழியிலே இருக்கிறாங்க, அது கேட்டால் உரங்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, ரொம்ப அசுத்தம். அப்படின்னா என்ன இருக்குது, ஆசையாக ஒரு பத்திரிக்கையாளனாக இருக்கும்பொழுது ஒரு கருத்தை சொல்லணும், நமக்கு தோன்றதை நம்ம சொல்லணும். அதை நூலில் எழுதுவேன், இது நூலாக வரப்போதிங்களோ அதை எழுதுவேன். இப்படி செய்யுங்க. சத்புரா மனதை கவர்ந்து விட்டது. மழை காலத்தில் தண்ணி சும்மா அருவியாக கொட்டும் இல்லைங்களா. தனியாக ஒத்தையா ஏகாந்தமாக அப்படியே போட்டு வந்துடணும். எங்கே போகிறோம், அடுத்து என்ன உணவு கிடைக்கும், ராத்திரி என்ன இடம் தங்குறோம், சூழ்நிலை எப்படி இருக்குது, எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஓடுற என் அன்னை நர்மதை அவள்தான் துணை. அவளை நம்பி நடக்கிறோம். அவள் நமக்கு கொடுக்கிறாள் உணவு, இடம். இன்னும் இன்றைக்கே முடிஞ்சால் பார்த்துடலாம். நர்மதை நதி ஞாபகம் இருக்குங்களா? பிரம்மன் காவுங்கிற ஒரு இடத்துல நம்ம நர்மதையை விட்டு பிரிஞ்சு வந்தோம். 5 ஆடு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம 10 நாளாக பார்க்கல. நம்ம அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி அந்த நர்மதை வழியாகவே போகிறாப்புல இருந்துருக்கு. அங்கெல்லாம் பேக் வாட்ரு, சர்தார் சரோவர் டேம் கட்டினதுனால தண்ணிலாம் உயர்ந்து பாதையெல்லாம் மறைஞ்சி கிராமங்கள்லாம் உள்ளுக்குள்ள வந்ததுனால அங்கே பாதைகள்லாம் இல்லை. இந்த பாதையில் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இல்லைனாக்கா 4 நாள் 5 நாள் வந்து நர்மதையை பார்த்தே தீரணும். நாம் நர்மதையை பார்த்து 10 தினங்கள் ஆகுது. முடியலைங்க. காலம்பா 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் பச்சை தண்ணியில் குளித்து தண்ணியும் இந்த குடித்து தொண்டை கட்டியிருக்கு, சளி. அதனால தான் பேச்சு. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு அம்மா போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும், வயசுலாம் 65 இருக்கும் அந்த அம்மாவுக்குலாம். எதை நம்பி போகிறாங்க, எதை நம்பி போகிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட போகலாம். வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் எதாவது ரசிங்க பாருங்கள். சின்ன பொண்ணு அப்படியே இதாக இருக்கு, தொடச்சி கட்டுப்பட்டுருக்கேன். அந்த அம்மா போயிட்டு இருக்காங்க பாருங்கள். நான்லாம் யார்? இது போல் ஆயிரக்கணக்கான பெண்கள் இளைஞர்கள், இளைஞிகள், வயதானவர்கள், பேங்கில் வேலை பார்க்குறவங்க, மீடியாவில் வேலை பார்க்குறவங்க, நர்மதே ஹார். எம்பியில் இருந்த வரவேற்பு மகாராஷ்டிராவில் இல்லை. இந்த இடத்துல இந்த அம்மா நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள்.
எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, எங்கே போகிறாங்க, எப்படி வராங்க, என்ன பண்ணுறாங்க. ஷோம்மா பா சிலுக்குதுங்க. நாமளாம் எந்த மூளைக்கு. नर्मदे हर। नाम क्या आपका? मेरा नाम भगवती बाई। कुटे वरुण किधर है? किधर का? मध्य प्रदेश। वहाँ का खंडवा जिला। हाँ। उम्र क्या? उम्र 50 में है। 50 வயசு அவங்களுக்கு. 55 50 கீழே ஆறு ஓடுது பாருங்க, நதி. मस्त नदी है भाई, मस्त है भाई, वाह जबरदस्त है பாருங்க. தண்ணி இல்லாமல் இருக்கானாக்கா. அவங்களாம் வணங்கு தன்னுடைய உடமையில தூக்கிக்கிட்டு. நர்மதை தான் அந்த நர்மதை பிண்டி ஓடுறாளே, அவளை இன்னைக்கு பார்த்துடலாம், அந்த காவேரியை பார்த்துடலாம். இந்த மரத்தை பாருங்க, ஒரு 60% வேறு வெளில வந்துருச்சு, மண் அரிச்சு. ஒரு 40 தான் நிற்கிது இந்த மரத்தில் இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் அரிச்சு டொப்புன்னு அது விழுந்துடும். இந்த வேரானது ஒட்டுமொத்த மண்ணையும் அணைச்சிக்கிட்டு இருக்கு, காப்பாற்றிட்டு இருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த சரிஞ்சு விடாமல் இல்லைங்களா? மண் அதுக்கு தான் மரம் வளர்ப்பாங்க மலைகளை. அது அப்படியே இந்த கிரிப் ஆகி அப்படியே அந்த சரிஞ்சு விடாமல் காத்துக்கிட்டு இருக்கும், தடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இல்லைங்களா? இந்த ஊர் இளைஞர்கள், இந்த ஊர் கட்சியில் இருக்கிறவங்க, இல்லை இந்த அரசு பஞ்சாயத்து ஒரு நல்ல காம்பவுண்டை எழுப்பி மண்ணை கொட்டி தடுப்பு அழித்து இதை உயிரோட்டமாக இன்னும் வச்சு அது சப்போர்ட் கொடுத்து அதை நிமிர்த்தி வச்சுட்டாங்கனாக்கா இந்த மரம் என்றைக்கும் விழாது. இல்லைனாக்கா இது எப்போ வேணாலும் விழுந்துடும், ரோடு தடைப்படும், மண் சரிஞ்சு விழும். இது வந்து இழப்பு, ஒட்டுமொத்த இழப்பு. மேலே பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட அப்படியே கீழே உட்காந்துரும். ஆசியா ஒரு பத்திரிக்கையாளராக இருக்கும்போது நான் எழுதுவேன், நான் தெரியப்படுத்துகிறவங்களுக்கு தெரியப்படுத்தி கவர்னருக்கு கொண்டு வருவேன். நர்மதே ஹார் பாருங்க, ஒத்த ஒரு மனுஷன் நடந்து வரா பாருங்க. नर्मदे हर। आपका उम्र क्या? आपका उम्र क्या? 30। नाम क्या? माधव भाई। कुटे सुमी? छत्तीसगढ़। छत्तीसगढ़ இங்கே பாருங்க, अकेला चल रहा हूँ। சத்தீஸ்கர், அதாவது இந்த நறுமை தொடங்குது பார்த்தீங்களா? சத்தீஸ்கரும் மத்திய பிரதேசம் பக்கம் அந்த ஒரு கோடு தான். அங்கேருந்து வந்திருக்காரு, கிட்டத்தட்ட எத்தனை மாநிலம் கடந்து வந்திருக்காரு பாருங்க. नर्मदे हर। नाम क्या बोला? माधव भाई। माधव भाई। अब किधर से उठाया? ओमकारेश्वर। कभी 16 तारीख। 16ஆம் தேதி ஓம்காரேஸ்வரிலிருந்து புறப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நாம் 20ஆம் தேதி புறப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஆனந்த அனுபவமாக இருக்குங்க. எனக்கு முன்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க, எனக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க. நர்மதே ஹர், காவேரி தாயே போற்றி. நீர் வாழ்க, நீரே வாழ்க, நீரின்றி அமையாது உலகு. சத்புரா. நாம் சென்னையிலேருந்து மும்பை வரும்பொழுது ட்ரெயினில் பூனாங்க அப்புறம் உங்களுக்கு லோனாவாலா வரும். லோனாவாலேருந்து அடுத்து உங்களுக்கு அந்த இடத்துல தான் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கலாம், வெஸ்டர்ன் காட் இல்லைங்களா? அந்த மலைத்தொடரின் பேர் மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட். இது வந்து சத்பூரா. இந்த சத்பூரா போய் மோதுது பார்த்தீங்களா?
இன்னும் 200 கிலோமீட்டர் மோதும். அந்த இடம் தான் ஸ்டார்ட் ஆகுது மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே தொடங்கினது கன்னியாகுமரியில் போய் முடியும். கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டர் இருக்கலாம். இங்கே ஒரு ஆள் ஓடுது பாருங்கள். ஸோ எத்தனை வகையான மலைகள் இருக்குது பாருங்கள் இந்தியாவில். இதெல்லாம் நம்ம சொத்து, இதெல்லாம் நம்ம அரண். மண்ணும் இமயமலையும் எங்கள் மலைன்னு பாரதி சந்தோஷத்தோட பாடுவானே, அதெல்லாம் இதெல்லாம் நம்மளோட சொத்துங்க. இதெல்லாம் இந்தியாவில் வேறு எங்கே இருக்குது? அரபு தேசத்தில் இருக்குதா? சிங்கப்பூரில் இருக்குதா? மலேசியாவில் இருக்குதா? இந்தோனேஷியாவில் இருக்கா? இது போல் இயற்கை வளங்கள் நமக்கு தெரியல. ஆராதிக்கணும். ஓகே, ஆராதிக்கணும். அங்கே ஒருத்தர் இருப்பாருங்க. நமஸ்கார் நமஸ்கார், வெரி குட். நர்மதே ஹர். பாருங்க, இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இதுக்கு பின்னாடி தாங்க நர்மதை ஓடுது, 2 கிலோமீட்டர் தாண்டி. பார்க்கலாம். டே 14, 3 டிசம்பர், மணி 8:50. மோக்கஸ்ங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஏதாவது பூவா போட்டுக்குவோம். कैसा लगा? ऊपर ऊपर क्या दिखता है? ऊपर से आनंदमर ये पुढच्या गाव का नाव है? पुढच्या गाव का नाव किती किलोमीटर बीच में काय नहीं हम तो ले गए, हम थोड़ी कह रहे नहीं घरी आ गया ना. இன்றைய காலை பிச்சை. बाकी रोटियां डेट डिसंबर 3 डे 14 நாள் 14. நாம் இப்போ மகாராஷ்டிராவின் கடைசி கிராமமான வாட்ஃபள்ளி என்ற இடத்துல இருக்கோம். அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இதுதான் கடைசி கிராமம். அடுத்து நாம் குஜராத்துங்கிற மாநிலத்துக்கு போகலாம். ஆக நாம் ஒரு 4 நாள் குஜராத் மகாராஷ்டிரா இருந்தோம்.
ஒரு 9 நாள் மத்திய பிரதேசத்தில் இருந்தோம். அடுத்து ஒரு 12 நாள் தென்கரையான குஜராத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் போட்டு பிடிச்சி கடலில் பயணித்து வடகரை நர்மதைக்கு நம்ம போயிடுவோம். அப்புறம் ஒரு 20 நாள் குஜராத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிச்சிடும். அங்கே ஆரம்பிக்கிறது முடிகிற வரைக்கும் அமர்கண்டுக்கு போய் திரும்பி நம்ம ஹரிதா வந்து நர்மதாபுரம் வந்து ஓம்காரேஸ்வர் வரைக்கும் மத்திய பிரதேசம் தான். அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த நர்மதையை போட்டுறதில் நல்லா வரவேற்கிறாங்க. இங்கே அவ்வளோ வரவேற்பு கிடையாது. அது நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு அவுட்லுக் உங்களுக்கு கொடுத்தேன் நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோன்னு. ஆக இப்போ 2 மாநிலத்தை நம்ம கடந்திருக்கோம். மத்திய பிரதேச தென்கரை, மகாராஷ்டிரம் தென்கரை. கடைசி கிராமம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இவர் ரொம்ப பயணம் ரொம்ப இனிமையாக போயிட்டுருக்குது. அமைதியாக வந்துட்டுருக்கேன். அப்படியே 25 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் இன்னைக்கு காத்தாலேருந்து. காத்தால 6:10க்கு ஆரம்பித்தோம் இல்லைங்களா? இந்த ஈரட்டில் நம்ம மலையெல்லாம் 5 மணி 6:10. இப்போ சரியாக 11:10. 26 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். மத்திய பிரதேசத்தில் ஒரு 210, மகாராஷ்டிராவில் ஒரு 130 கிலோமீட்டர். ஆக 340 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். அசால்ட்டா கிழவங்கெல்லாம் நடக்கிறாங்க இல்லையா? மனசு துணிவு தான் ஒரு முடிவுங்கிறது தான் முக்கியமானது. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் தான் நர்மதா ஓடுது. அங்கே அந்த பக்கம் வழி இல்லை. அதனால் இப்படி வந்துட்டுருக்கோம். நர்மதையை காட்ட முடியாது. நம்ம நோக்கம் பூரா என்னடா அவன் ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. நர்மதைங்கிறான், நர்மதை நதியை வளம் வருங்கிறான், இப்படி நடந்துட்டுருக்கான்னு யோசிக்காதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி பார்த்துலாம் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கடினமாக நடந்தால் பார்த்துடலாம். இல்லைனாக்கா ரெஸ்ட் எடுத்து தான் போகும். இனிமேல் ஒரு இடத்துல தங்கிட்டு நாளை கண்டிப்பாக பார்த்தேன். அப்படியே பார்த்துடலாம். தூரமாக இருக்குது. நினைக்கிறபடி கிடையாது. அங்கெல்லாம் போக முடியாது. மழை அப்புறம் இது அங்கெல்லாம் போக வழி கிடையாது. நர்மதை நம்மளோட நோக்கம். நர்மதை போற்றி, நர்மதை வாழ்க, காவேரி வாழ்க, காவேரி போற்றி, நீர் வாழ்க, நீரே வாழ்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகாராஷ்டிரா முடிஞ்சிடும். ஒன்று உங்கள்கிட்ட ஒரு இது சொல்லியிருந்தேன். 3 நாளப்போ சொல்லியிருந்தேன், ஒரு தாவரம் வந்து இங்கே கிடைக்காது, இங்கே பார்க்க முடியலன்னு. அது என்ன தாவரங்கிறத நீங்கள் யூசி சொல்லுங்கள். இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து போயிடுச்சு இல்லைங்களா? 13வது வாரம் எபிசோட் 13 சொல்கிறேன், 14 சொல்கிறேன். என்ன இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம சோளத்தை பார்க்குறோம், வாழையை பார்க்குறோம், கரும்பை பார்க்குறோம், மாமரத்தை பார்க்குறோம். ஒரு தென்னை மரத்தை கூட பார்க்கலாங்க. நோட்டீஸ் பண்ணிங்களா? நானும் விடாமல் கவனிச்சிட்டேன். மத்திய பிரதேசத்துக்கு கவனிச்சிட்டு வரேன், மகாராஷ்டிரா கவனிச்சிட்டு வரேன், குஜராத்தில் இருக்கும். அங்கே இருக்குது, கரை ஓரத்தில் இருக்குது. என்னங்க அது காட்டல. ஆக கடந்து வர்றது வரைக்கும் ஒரு நம்ம ஊரில் தென்னை மரம் கொட்டி கிடக்கும். என்ன காரணங்கிறத அப்புறம் யோசிப்போம், சொல்லுவோம். ஏன் இவங்க விலை விற்கல, தேங்காய் ஏன் விலை விற்கலன்ட்டு. ஆனால் இங்கே ஒரு தேங்காய் இருக்குது. ए भाई, ये आपको किधर से मिलता है? ये 35 नहीं, पैसा 25, ये किधर से आता है? डेडिया पड़ा इधर ही है गुजरात में. ओके 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 ओके. சொன்னேன் இல்லைங்களா, குஜராத்லேயே வருது இந்த இதெல்லாம். இறங்கையின் மனம் இனம் இனம் உன்னோடு இறைபாடுதோ. பூவே நீ மரத்திலே இரு. ஸோ அதாங்க மேட்ரு. நானும் இசைந்து வர, நெஞ்சம் இருந்து வர.
பாபாலாம் வந்திருக்காங்க. நர்மதே ஹார் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. சோளத்தை பாருங்க. ஸோ தென்னை மரம் பார்க்க முடியலைங்க. கொஞ்சம் தூரம் போனாக்கா குஜராத்தில் இருக்கா, அதை பார்க்கலாம். சோளம் தான் விளைஞ்சு தள்ளுது. கைசா கிலோ கிலோ கைசா இவங்க வேலை பார்க்குறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. 22 रुपया किलो. लास्ट ग्राम है महाराष्ट्र का. ये लास्ट है. இதெல்லாம் ஒரு புதுமையாக கல்லூரியில் படிக்கும்போது, ராஜா சரபோஜி கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு பேராசி எங்கே சொன்னார், ஒரு ப்ரோஸ் நடக்கும்போது, உலகத்தை படைச்சதுக்கு ஆண்டவன் நாம் தான் கோடு போட்டு எல்லைகளை வகுத்து இது வந்து வேறு நாடு, இது வேறு மாநிலம், இது வேறு மாவட்டம் அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. பாருங்க, இப்போயே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸ்ரீ கிருபான்ட்டு சுபலாப இப்பயே குஜராத்தி ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் மராட்டி கிடையாது. எப்படிலாம் மாநிலங்களை பிரிக்கிறாங்க பாருங்கள், வகை பிரிக்கிறாங்க பாருங்கள். இது வரைக்கும் நம்ம மாநிலத்தில் இருந்தோம், இனிமேல் அடுத்த மாநிலத்துக்கு போவோம். அது கொஞ்சம் வளமான மாநிலம், கவலைப்படாதீங்க. அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே, சிறப்பு நிறையா போயிட்டு இருக்குது. விறுவிறுன்னு போய் அந்த கிளாஸை தாண்டுவோம். இந்த நதி பேர் தேவகங்காங்க. இது போய் நர்மதையில் கலக்குது. நர்மதை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பின்னாடி தான் நர்மதை ஓடுது கீழே. இந்த நதி இப்படி சுற்றிட்டு வரும்போது அந்த இடத்துல இடத்துல வரும்பொழுது மாநிலமும் பிரிஞ்சிடுது. ஆனால் சத்பூர் மலைத்தோட தொடர்ச்சி அது கடைசி வரைக்கும் இருக்குது. எல்லாம் அருமையாக இருக்குங்க கிராமம். ரொம்ப அமைதி, தூய காற்று, சுத்தமான காற்று, நல்ல தண்ணி, மாடுகள், கோழி, கொய்யா மரம். யாரும் நோட்டீஸ் பண்ணீங்களா? தென்னை மரம் பார்க்கவே முடியல பார்த்தீங்களா? என்ன மரம்னு தெரியல. வெளி மரம், நம்மளுடைய பாரம்பரியமான மரம் கிடையாது இந்த மரம். இது மாமரம். 2 பேர் போய்ட்டுருக்காங்க பாருங்க. நடந்த இப்போ நர்மதைங்கிறது அந்த மலைக்கு கீழே ஓடுது. இதாங்க, அங்கெல்லாம் போக முடியல. நம்மளுடைய டைட்டில் வந்து நர்மதை நதியை வலம் வருதல் வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய ஆறுங்கிறதுனால பக்கத்தில் போக முடியல. நல்ல பாதை போட்டுருக்காங்க, இப்படி போங்கன்னு சொல்லிட்டாங்க அரசு. ஒரு காலத்தில் 1000, 500, 200, 150 வருஷம், ஏன் 1980 வரைக்கும் கூட அப்படி தான் போயிட்டு இருந்தாங்களாம் மக்கள். அது பெரிய கதை சொல்கிறேன். இந்த சர்தார் சரோவர் டேம் கட்டுறப்ப மேதா பட்கருங்கிறவங்க இங்கே வசிக்கிறவங்களுக்கு ஆதரவாக, இல்லை அந்த அணை கட்டக்கூடாது, அந்த அணை கட்டினாக்கா நீர்மட்டம் உயர்ந்துடும், நீர்மட்டம் உயரும்போது இங்கே வசிக்கக்கூடிய பழங்குடியினர் ஆதிவாசிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்க நிலம் பறிக்கப்படும் சொல்லிட்டு ரொம்ப போராட்டம் பண்ணாங்க தெரியுங்களா. 82லேருந்து 95 வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல அரசால். அந்த அளவுக்கு மக்கள் எஜிடேஷன். எங்கே பார்த்தாலும் அவங்களோட பேர் தான். அந்த அணை கட்ட முடியாமல் கிடந்துச்சு. சொல்லி முடிச்சது இந்த டாப்பிக்கை. அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆனால் ஒரு வகையில் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த டேம். 2014 பிரதமர் ஆனார் மோடி அவர்கள். ஒரு 15 நாளில் இதில் உள்ள என்னென்ன இடைஞ்சல் இருக்கோ அத்தனையும் தூக்கி எறிஞ்சு விட்டு எல்லாத்தையும் சட்ட ரீதியாக களைஞ்சிட்டு கையெழுத்து போட்டு அடுத்த கட்டத்தை கொண்டு போனார். 2016 கட்டி முடிச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த
டேம். அப்போலேருந்து வழித்தோட மாறிடுச்சு. ஏன்னா டேம் விறுவிறு கட்டுறதுனால தண்ணிங்கெல்லாம் உயர்ந்துடுச்சு. பல கிராமங்கள்லாம் உள்ளடங்கி ஊற்றுறதுனால பழைய பாதைகள் ஆற்றங்கிற தென்கரை வழியாக போக முடியாமல் போயிடுச்சு. இப்போ நல்ல பாதை போட்டு தான் அப்படி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம லட்சியம் நோக்கம் கருங்கிறது நர்மதையை பார்க்குறதும் நர்மதை பக்கத்தில் போகிறதும் தான். அது கூட இன்னொரு விஷயம், மேதா பட்கர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வருந்துனாங்க. என்ன காரணம்? இந்த டேம் உயர்ந்த பிறகு இந்த தண்ணியானது குஜராத் மாவட்டத்தில் இருக்க கட்டைக்கோடி பூச் மாவட்டத்துக்கு வரைக்கும் போகுது தண்ணி. ஆஹா, இவ்வளோ பேர் பயனடைகிறாங்களா, மற்றும் விவசாய நிலங்கள் பயன்பெறுதான்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறமேலு கண்கட்ட பிறகு சூரியநாசன் சொல்கிறாப்புல, அவங்களால எத்தனையோ உயிர்கள் பலி போணுச்சு. ஒரு கிளர்ச்சி கலைப்பு விடுறதான வதந்தி ரூமர் அப்படியான்ட்டு பயமுறுத்தி விட்டு இந்த படிப்பறிவு இல்லாத ஆதிவாசிகளில் துணைக்கி வச்சுக்கிட்டு அதுங்க பண்ண கூட்டு அட்டகாசம்லாம் அப்போலாம் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அப்படியே 2 மாநிலம் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ் 3 மாநிலங்களும் அப்படியே தகதகதகான்னு இருந்துச்சு இந்த அம்மா பண்ணுற இதனால. நியூசன்ஸ் ஒரே வார்த்தை, எதிர்கால சிந்தனை இல்லை. नर्मदे हार। अभी नर्मदा किधर है? नर्मदा नदी किधर है? சொல்கிறாங்க பாருங்க. ஜஸ்ட்டு இங்கே தான் ஓடிட்டுருக்கு. 1 கிலோமீட்டரில் நாம் செஞ்ச இதே நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பார்க்கலன்னா போகலாம், துணிஞ்சு போகலாம், தவறு அது. ஒரு வழியாக டேமை கட்டி முடித்தாங்க. தண்ணி நல்லா உயர்ந்துச்சு. குஜராத் மாநிலத்தில் கடைக்கோடி மாவட்டம் வரைக்கும் நீர் போணுச்சு. இடையில பயிர்கள்லாம் செஞ்சு செழிப்பாக இருக்குது. சரி, நியூசன்ஸ் குறுக்கு இதெல்லாம் அவதூறு வதந்திலாம் களைப்பிடுவாங்க. அவெல்லாம் அந்த அம்மா பண்ண கூத்தெல்லாம் தாங்க முடியாத கூத்துங்க. பாப்பா எவ்வளோ தலைவலி கொடுத்தாங்க அந்த 3 அரசுக்கும். தெரியல, ஒரு நல்ல திட்டம், ஒரு அணை கட்டுறாங்கனாக்கா சரி இதனால் பயன்பெறுவாங்க சில பேர் நினச்சிட்டு விட்டுருணும். அதை விட்டுவிட்டு படிப்பறிவு இல்லாத மக்களை ஈஸியாக ஏமாற்றி, ஐயோ உங்கள் வாழ்வாதாரம் போகுது, உங்கள் இடம் போகுது, உங்கள் உழுகின்ற நிலம் போகுது. அரசாங்கம் திருப்பி கொடுத்துருச்சு எல்லாத்தையும் வேறு இடத்துல. இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு அணைங்கிறதும் மின்சார நிலையங்கிறதும் தொழிற்சாலைகள்ங்கிறதும் மருத்துவ மனைகள் என்பதும் கல்விச்சாலைகள் என்பதும் முக்கியம் இல்லையா? மிக மிக அவசியம் இல்லையா? அணையின் மூலமாக எவ்வளோ நீர்ப்பாசனம், நம்ம அவ்வளோ தண்ணியும் கடலை போய் விடுறதுக்கு தேக்கி வச்சுக்கிட்டு எப்பப்போ தேவையோ அப்போ போய் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? ஓகேங்க. இப்போ நர்மதை நதி அங்கே தான் இருக்குது. நர்மதைக்கு ஒரு போற்றி, அதோடு சேர்ந்து காவேரிக்கு ஒரு போற்றி. நீரின்றி அமையாது உலகு, நீர் வாழ்க, நீரே வாழ்க. நேயர்களே, இந்த நதி பேர் தேவகங்கா. இதில் பாதி மகாராஷ்டிரா, பாதி குஜராத். ஆக நாம் இப்போ நதியை கடந்துட்டாக்கா குஜராத்து போயிடுறோம். இந்த மகாராஷ்டிரா மண்ணானது என் திறமையை அங்கீகரித்து
என் நடத்தை அங்கீகரித்து எனக்கு ஒரு பணியை கொடுத்தது. அதே சமயத்தில் தமிழ்நாடு உறவுகள் கேலி செய்தன, அவமதித்தன. நாய்கள் குறைத்து கொண்டே இருக்கும், ஒட்டகம் போய்க்கொண்டே இருக்கும் என்பதைப் போல நான் அதையெல்லாம் சட்டை செய்யவில்லை. தொடர்ந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, என் பணியை என் நிறுவனத்திற்காக செம்மையாக செய்து வருகிறேன். அதன் மூலம் கௌரவம், பணம். ஆகவே இந்த மகாராஷ்டிரா மண்ணை மிகவும் மதிக்கிறேன். என்னுடைய கடைசி உயிர் மகாராஷ்டிரா மண்ணிலே போக வேண்டும். அந்த அளவிற்கு நான் இந்த மகாராஷ்டிரா மண்ணை மதிக்கிறேன். இப்பொழுது நாம் குஜராத் வந்துவிட்டோம் என்று அறிகிறேன். பாதி தாண்டி விட்டோம் அல்லவா? ஆகவே இந்த மண்ணை நான் பெரிதும் மதிக்கிறேன். மீண்டும் இந்த மண்ணிற்கு வருவேன். குஜராத் மண்ணை இப்போது நான் விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன். முடித்துவிட்டு பணி புரிந்து என் கடைசி மூச்சு மகாராஷ்டிரா மண்ணிலே பதிய வேண்டும். நன்றி, வணக்கம்.